பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கும்படி தேவன் கிருபை தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஆண்டவருடைய பாடுகளை குறித்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கருத்தாய் கவனிக்கும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 12. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் நியாயப்பிரமாணத்தின்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உண்டான சாபம், அந்த சாபத்தை நீக்குவதற்கு உலகத்தில் யாரும் வரவில்லை. எந்த மகானும் வரல, எந்த ஆளுகை செய்கிறவர்களும் வரல. சாபத்தை நீக்குவதற்கு ஒரு வழி, அந்த வழி யாருன்னா நீங்களும் நானும் நம்புகிற ஆண்டவராகிய இயேசுதான். எப்படின்னா, அந்த சாபத்திற்கு நீங்களாக நீக்கி நம்மை மீட்டெடுத்திருப்பதற்கு இந்த வசனத்தின்படி நம்மை ஆண்டவர் மீட்டு கொண்டார். சாபத்திற்கு ஆளாயிட்டு நம்ம இல்லை, ஆண்டவர் அந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். எப்படி மீட்டு கொண்டார்? தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கிரயம் செலுத்தி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அப்ப இனி நமக்கு சாபமே கிடையாது, சாபமே கிடையாது. இயேசு நம்முடைய சாபங்களை சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்து விட்டார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.